சிம்பிளி டைலரிங் உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறது. பேண்ட் பேக் பாக்கெட் எப்படி வைக்கிறது, ரொம்ப சிம்பிளாக எளிய முறையில் எப்படி தைக்கிறது. நிறைய பேருக்கு பேக் பாக்கெட் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஈஸியான முறையில் பேண்ட் பேக் பாக்கெட் தைக்கிறது நான் சொல்லித்தரேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா காலர் பீஸு. நான் வந்து பார்த்திங்கன்னா மீந்து போனதை கட் பண்ணி லெவலாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்லேயே வர்ற ஒரு பிட்டு, ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். பாருங்கள், முதல்ல இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பக்கம் நம்ம வச்சுக்குவோம். இந்த பக்கம் கொஞ்சமாக பீஸு, இந்த பக்கம் கொஞ்சமாக பீஸ் வச்சு இதை நம்ம ஸ்கொயராக நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக நம்ம தைச்சிட்டோம். இப்போ வந்து இது சென்டராக நம்ம வந்து ஒரு சின்னதாக நோச் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு நோச் போட்டுக்கலாம். ஓகே, இந்த பீஸ் ரெண்டும் நமக்கு பேக் பாக்கெட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் எடுத்துப்போம். கரெக்டாக சென்டர் பாயிண்டில் மடித்து, இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டில் இடுப்பு ஜாயிண்ட் பீஸு, அது வரைக்கும் தான் நம்ம மடிக்கணும். ஃபுல்லாக மடிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் தூக்கி மடிச்சிடாதீங்க. இது இப்படி தான் மடிக்கணும், ஓகேங்களா? மடித்து ஒரு தையல் ஒன்று, அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட லென்த்து எவ்வளோ, ஒரு 3 இன்ச்சு நம்ம வந்து ஓட்டி எடுத்துக்கணும். கிராஸாக ப்ளவுஸுக்கு வந்து டாட் பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஓட்டிக்கினதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஒன்று எடுப்போம். இதுதான் பேக் பாக்கெட்டுக்கான ஒரு பீஸ். சென்டராக நம்ம வந்து மடித்து போட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்குவோம், ஓகேங்களா? பாருங்கள், கோடு போட்டாச்சு. கோடு போட்டாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி வைக்கிறோம். அப்படியே உள்ளே தள்ளிக்கிறோம். பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப ஈஸி. சிம்பிளிங் டைலரிங் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நாங்கள் மார்க் போட்டே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இங்கே நம்ம வந்து ஊசியை நம்ம வந்து வச்சுட்டு அதே அளவில் இந்த இடத்துல ஊசியை நம்ம ரஃப் பண்ணணும். கண்டிப்பாக ரஃப் அடிக்கணும். இப்படி ரஃப் அடிக்கணும். இந்த இடத்துல அப்படியே கடைசியாக இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ரஃப் அடிக்கணும். வெளியே கட் பண்ணி எடுத்துருவோம். இன்னொரு பீஸ் நம்ம வைக்கிறோம். இன்னொரு பீஸ் வச்சு அதே மாதிரி அதே இடத்துல இதுக்கு நேராக வைக்கணும். நேராக வச்சு ரஃப் அடித்து வெளியே எடுத்துருவோம். இதுக்கு மேலே தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். பாருங்கள், உன்னிப்பாக கவனிக்கணும். ஓகே, நூல் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து அப்படி வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதோட தான் நிறுத்திக்கணும். கடைசி வரைக்கும் வெட்டக்கூடாது. அதுக்கப்புறம் கிராஸாக கரெக்டாக அந்த நூல்கிட்ட போய் நம்ம இப்படி நிறுத்தணும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கிராஸில் அப்படி நிறுத்தணும். அதே மாதிரி இப்படி திருப்பி இந்த பக்கமும் இதோடு நிறுத்திடணும் நண்பர்களே. நேராக போயிடக்கூடாது கட் பண்ணி, ஓகேங்களா? இதுவும் கிராஸாக அப்படி ரெடி ஆச்சா? இப்போ பாருங்கள், நல்லா உன்னித்து பாருங்கள். இது 2 பீஸையும் அப்படியே உல்ட்டா பண்ணி இந்த பக்கம் வெளியில் எடுக்கணும். ஓகே, பேண்ட் பாக்கெட் வந்து நம்ம திருப்பியாச்சு. இப்போ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இப்படி திருப்பியாச்சு. இந்த கிளாத் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, உள்ள கேன்வஸு, அதை மட்டும் மேல் பக்கமும் இப்படி வந்த மாதிரி இந்த ஃபினிஷிங்கில் எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிக்கின உடனே இங்கே பாருங்கள், இந்த கட் பண்ண பார்த்திங்களா, அந்த பீஸை வந்து உள்ளே நகர்த்தணும். உள்ளே இந்த பக்கம் பாருங்கள், உள்ளே நகர்த்திக்கணும். உள்ளே நகர்த்திக்கிட்டு கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கிட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். நம்ம சிம்பிளிங் டைலரிங்க்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. சிம்பிளிங் டைலரிங்கில் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். அடுத்து இந்த பக்கம் இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் அதே மாதிரி இதை லேசாக அப்படி உள்பக்கம் கை வச்சு இழுத்து இதை உள்ளே தள்ளிக்கணும். உள்ளே தள்ளிக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு தையல்.
அவ்வளோதான், போட்டு வெட்டியாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி மடக்கி இந்த பீஸ் நம்ம இப்படி மடிக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்படி மடித்து மேலே இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுக்கிட்டு இப்படி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ மேல் தையல் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி விட்டுக்கலாம் நூல். ஓகே, பேக் பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் அப்படியே திருப்பி இங்கே பாருங்கள், இதே நம்ம வந்து தைச்சிடணும். அப்படி தெரியுதுங்களா? இப்போ அப்படியே கிராஸாக தைச்சிருவோம். ஒரு சூப்பரான பேக் பாக்கெட் நம்ம தயார் பண்ணிட்டோம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. நிறைய பேர் வந்து பேக் பாக்கெட் தைக்கிறதுக்கு கஷ்டம், நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். பாருங்கள், பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க பேக் பாக்கெட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. Thank you friends. Bye.